ஹாய் எவ்ரிவன், டாசிலர் ஸ்டைல் வித் அருவியில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயனிங் டெக்னிக்ஸ் அண்ட் கிளிம்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இது வந்து அயனிங்க்கு மட்டும் பார்க்கலாம். அயனிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட் எடுத்து அதோடைய பேக் சைடில் வந்து நல்லா நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃப்ரண்ட் சைட் பண்ணுற அயனை விட பேக் சைடு நீங்கள் அயன் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஆஃப்டர் தட் இடையிலலாம் நம்ம நிறைய பின் பண்ணியிருப்போம். அந்த பின்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து அயன் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அட்லாஸ்ட் நீங்கள் மறுக்க பின் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் ப்ளீட்டிங்ஸுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு எடுத்து அடுக்கி வச்சு அழகாக எடுத்து வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ரொம்ப ஸ்டிஃபாக அயன் பண்ணிக்கோங்க. கீழே வர மைல்டாக ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ணிக்கோங்க. ஏன் மேலே நான் வந்து ஸ்டிஃபாக அயன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பார்ட்ஸை வந்து உள்ளே சொருகுவோம். நம்ம ஹைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு மீதி ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம உள்ளே சொருகும்போது உள்ளே சொருகுனதுனால பொஃப்னு தெரியும். அந்த மாதிரி ஆடாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மேலே ஸ்டிஃபாகவும் கீழே மைல்டாகவும் அயன் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக ஸ்டிஃபாக வேணும்னா நீங்கள் உள்ளேயும் எடுத்து ஒரு அயன் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய செஸ்ட்டு சைஸ், ஆர்ம் ஹோல்டு சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து ஹிப் சைஸ் ஃப்ரண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் அளவு வச்சு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சாரியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து அயன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து 1 எல்போ ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கலாம். 1 எல்போனால் நம்ம சைஸ் ஆஃப் எல்போ, ஒரு எல்போ சைஸ் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுக்க அடுத்த எல்போ சைஸ் வச்சு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அயன் பண்ணது வந்து கரெக்டாக உங்கள் தை எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்கும். ஆஃப்டர் தட் அவ்வளோதான். பாக்ஸ் ஃபோல்டிங் கிளிம்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், இன்னும் நான் டீட்டெயில்டாக சொல்லுவேன் இன்னொரு வீடியோவில். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் பார்ட், அந்த நடுவில் ஒரு மடிப்பு எடுப்போம் தெரியுமா, அந்த பார்ட் வைக்கணும். ஆஃப்டர் தட் நம்ம உள்ளே சொருகுவோம் தெரியுமா, அந்த பார்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம பல்லு ப்ளீட் சைடு வரணும். பல்லு ப்ளீட்னால் பின்னாடி நம்ம சாரீக்கு கீழே விடுவோம் தெரியுமா, அந்த பார்ட். அதை வந்து வச்சுட்டு சைடில் ரெண்டையும் ஹோல்டு பண்ணிட்டு நீட்டாக ஒரு ஃபினிஷ் கொடுத்து உள்ளே வந்து செக்யூர் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாக்ஸ் ஃபோல்டிங் கிளிம்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.